நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, இந்த ஃபேஸ்புக் சரவணன் வேலைக்கு ஆகாதவன், பொழப்பத்தவன், பரதேசி, பன்னாடை, சோமாரி, கஸ்மாலம், உருப்படாதவன், எதுவும் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டான், அங்கேயும் இங்கேயும் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் லாக்கி, வீட்டை பற்றி கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் ஃபேனில் வந்து காற்று வர மாட்டேங்குது. எல்லாம் ஃபேன் ஃபுல்லாக வந்து அழுக்கு போய் படிஞ்சுக்கிட்டு வெய்ய காலம் காற்று வர மாட்டேங்குது. அதனால தான் இப்போ இதை சுத்தம் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம், சரவணன் வீட்டில் இருக்கிற வேலையும் செய்வான் அப்படிங்கிறத காட்டலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஃபேனை பாருங்கள், கழட்டி சுத்தம் பண்ண போகிறேன். எப்படிங்கிறத பாருங்கள். மொதல் வந்து இதை கழட்டணும், இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இந்த ஸ்க்ரூவை வந்து இப்படி கழட்டணும். கழட்டியாச்சுங்களா? பாருங்கள், இதை கழட்டியாச்சு. அப்புறம் என்ன பண்ண பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பாருங்கள், நல்லா தெரியுதான்னு பாருங்கள். அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா? பாருங்கதா, இதை கழட்டணும். கீழே வந்துச்சு, பிடிச்சிக்கணும். எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கதா, பார்த்தீங்களா அழுக்கு? இதனால தான் காற்று கம்மியாக வருது. அப்பப்போ வெய்ய காலத்தப்போ இதெல்லாம் அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணால் காற்று நல்லா வரும். அப்புறம் இதை கழட்டணும், இதையும் கழட்டிடணும். அவ்வளோதான், ஈஸி தான்டா, கழட்டினா வந்துடும். கழட்டியாச்சு. அப்புறம் இதையும் கழட்டலாம். இதை கழட்டி இதையும் கழட்டி சுத்தம் பண்ணலாம். இதில் அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இதில் அழுக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் இதை நம்ம கழட்ட போகிறதில்ல. இதை மட்டுமே சுத்தம் பண்ண போகிறோம். எப்படி சுத்தம் பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதெல்லாம் இப்படி தட்டுனா அப்புறம் இப்படி தான் தண்ணியில் கழுவணும். கழுவுனா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் இரும்பெல்லாம் கழுவாதீங்க, துருப்பிடிச்சிக்கும். அந்த இரும்பு ரக்கையெல்லாம் கழுவுனீங்கன்னா துருப்பிடிச்சிக்கும். தண்ணியில் அப்படி கழுவுனீங்கன்னா அப்படி அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பண்ணால் டேபிள் கயர் நல்லா காற்று ஓரளவுக்கு வரும். ஒரு 50% வருதுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 100% வரும். வெய்ய காலத்துக்கு கொஞ்சம் காற்று கம்மியாக தான் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிலில் கொஞ்சம் வடிய விட்டுறணும், காய விட்டுறணும். வெயிலையும் காய விடலாம், இல்லை தொடச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் காய வச்சிடணும். அப்புறமேட்டு இதை வந்து நல்லா தட்டி விட்டுக்கணும். பாதி தட்டி விட்டோம்ல, முழுசாக தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டு அப்படியே போடுறது தான். ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வைக்கணும், கைப்பிடி மேலே வரணும். பாருங்கள், ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுதா. இந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இதை எடுத்து போட்டுக்கணும். இப்படி இன்னும் எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி தான். மரம் கரெக்டாக திருப்புங்க. ராங் மரம் திருப்பினீங்கன்னா மரம் போயிடும், அப்புறம் வேஸ்ட்டு, பொருள் கிடைக்காது, அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை நம்ம தண்ணியில் தொடச்சி வச்சோம் இல்லைங்களா, ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கணும். காயல்னாலும் காய வச்சுக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. எந்த திசையில் கழட்டணுமோ அதுக்கு எதிர் திசையில் போடணும். பாருங்கள், ரன்னர் மாட்டியாச்சு. அப்படியே இதில் மாட்டி ஃபிட் பண்ணுறது தான். ஃபிட் பண்ணி முன்னே டைட் வச்ச மாதிரியே டைட் வச்சிடணும். டைம் இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ஃபேன்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று நல்லா வரும் வெய்ய காலத்துக்கு. வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாட்டா.